Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 603 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த G5 ஆளுங்கெல்லாம் அந்த பாய்சன் கேஸை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுவானுங்க. ஏன்னா அது வர்ற வேகத்துக்கு எப்ப வேணாலும் இவனுங்க கிட்ட வந்து சேரலாம். இப்ப இவனுங்க மட்டும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவெடுக்காம மட்டும் இருந்தானுங்கன்னா வீடியோல பார்த்தானுங்கல்ல அவனுங்க நிலைமை தான் இவனுக்கும் அப்படியே ஸ்பாட்லயே உழைஞ்சு போயிடுவானுங்க. இதெல்லாம் தேவையா? இப்போதைக்கு இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பில்டிங் குள்ள போறது மட்டும்தான். ஆனா அந்த பில்டிங் தான் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. டோரை தொடடான்னு உசுர கொடுத்து அடிப்பானுங்க. ஆனா யாரும் ஓபன் பண்ற மாதிரி இல்ல. அந்த ஸ்மோக் அப்படியே பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஆளுகளும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் அந்த ஸ்மோக் பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பட்டுச்சுன்னா போதும் இவனுங்களும் மாட்டிக்குவானுங்க. இந்த வேகம் பார்த்தாது இவங்க டிராகனை எப்படியாச்சும் புடிச்சே ஆகணும். ஆனா அந்த டிராகன் இவங்க நினைச்சதை விட வேகமா அங்கிருந்து பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. அதை புடிச்சாதான் பறந்து எஸ்கேப் ஆக முடியும். இல்லைன்னா எல்லாரும் மாதிரியே செத்துருவோன்னு சொல்லி ஜோரோ ஒரு சைடு பிச்சுக்கிட்டு ஓடுவானா. ஆல்ரெடி சாமுராய் செம ஸ்பீடு பேலன்ஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான். உடனே ப்ரூக்கு கம்பெனி கேக்குது, சஞ்சி நீயே இனி விட்டுட்டு போயிடாதப்பா, என் கூடவே இருமா. அவனே அங்க முக்கிட்டு இருப்பான். ஏன்னா நமியோட பாடியை தானே வச்சிருக்கான். அவனோட பாடினா பரவாயில்ல, ஸ்டெமினா இருக்கும். நமி கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பான் நமியோட பாடியை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு. அதுக்கப்புறம் சும்மா பிச்சுக்கிட்டு போய் டிராகனை பிடிப்பான். அதை பார்த்துட்டு ஜோரோ எல்லாம் வண்டியா திட்டுவான், ஆடா முட்டாப்பாயில, அவளுக்கு நான் மட்டும் பவர் உனக்கு எங்க இருந்துடா வருது விளக்கன்னு. இங்க இவனுக்கு எப்படி கீழே ஓடிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் பிரவுன் பியர்டோட மேல உசோப்பும் நமியும் போயிட்டு இருக்காங்க. ஸ்மோக் வேற ரொம்பவும் பக்கத்துல வந்துருச்சு. நமிக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிரவுன் பியர்டுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட அடி, பாடி எல்லாம் சின்ன பின்னமாயி செதஞ்சு போய் கிடக்குது. பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. இப்போதைக்கு அவனோட ஒரே கோல் எப்படியாச்சும் அவன் ஆளுகளை காப்பாற்றணும், அவ்வளவுதான். நம்ம ஆளுகளுக்கு எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். இவங்க போற வரைக்கும் அந்த கேண்டீஸ் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா சரி. ஏன்னா அது ட்ரக், அதை சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. அந்த டைம் கீழே என்னத்தையோ நம்பி நோட் பண்ணுவா. என்னன்னு பார்த்தா அந்த டிராகன் தான். அதுக்கு மேல நம்மளுக்கு ஏறிட்டானுங்க போல. அது படாத பாடுபட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடி போகும். அதை பார்த்தா பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பறக்கல, ஓடிட்டு இருக்குது. நம்ம பழுகு தான் அது மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக் ஆகி கத்திட்டு கிடப்பான். அது மேல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, ஏ டிராகனு கொஞ்சம் வேகமா தான் போய் தொலையன், கொஞ்சம் சிக்கணும்னா நம்ம சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அது என்னைய விடுங்கடாங்கிற மாதிரி கத்திட்டே தான் ஓடும். என்னத்துக்கு நீ இவ்வளவு ஓடணும், பேசாம பறந்துரு, பஞ்சாயத்து ஓவரும் பானுங்க. ஆனா அது ஓட மட்டும் தான் செய்யும். இந்த நிலைமையிலையும் அந்த சாமுராய் டிராகன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, எனக்கு இந்த டிராகனோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா அப்படின்னா மூடிட்டு இறங்கி ஓட வேண்டியதானே. ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பேச்சு. இங்க இந்த சஞ்சய் என்னடானா நமியோட உடம்ப காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்க அவளுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சந்தோஷப்பட்டு இருப்பான். நான்சென்ஸ். சோரோ வழக்கம் போல பச்சை பச்சையா திட்டுவான். பின்ன எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் இவன். ஆல்மோஸ்ட் அந்த கேஸ் டிராகன் கிட்டையும் வந்துருச்சு. இதுல காமெடி என்னன்னா நம்ம ப்ரூக் அந்த டிராகனோட வாழை பிடிச்சிட்டு இருக்கான். அது உதர்னு கண்டமேனிக்கு உதறி தள்ளும். ஒன்னே கையை விட்டாலும் அவன் மாட்டுவான், இல்ல இவங்க சிக்கினாலும் ஃபர்ஸ்ட் இவன் தான் சிக்குவான். அப்ப என்ன பண்ணும், பேசாம அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு காமெடி பண்றாங்கிற பேர்ல கண்டமேனிக்கு பேசிட்டு இருப்பான். டப்புன்னு கையை லூஸ் ஆகி புகைக்குள்ள போய் விழ போவான். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுங்கும் போது தான் பிரவுன் பியர்டு ஒரு ஜம்ப போட்டு லேண்ட் ஆகி ப்ரூக்கை நம்ம உசோப்பு பிடிச்சிருவான். ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டுருந்தா டன் டன் நடக்கணக்காதான். அதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பும் ஒன்னா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எங்கன்னு மாத்தி ஏப்பாங்களா. நமி வாய மூடுங்கடா, இப்போதைக்கு நம்மளோட ஒரே நோக்கம் அந்த லேபுக்குள்ள போய் சேர்ந்தாகணும், அதனால தப்பிக்கிற வழியை மட்டும் பாப்போங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்த டைம்னு பார்த்தா அந்த டிராகன் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகும். அதால ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. இப்படியே ஸ்லோ ஆச்சுன்னா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவாங்களா. உடனே பிரவுன் பியர்டு எல்லாம் என்னோட முதுகுல ஜம்ப் பண்ணுங்கடா, நான் பாத்துக்கிறேமா, ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அவன் முதுகுல ஏறிடுவாங்க. அவன் நல்லா ஃபாஸ்டா தான் ஓடிட்டு இருப்பான். அப்ப அந்த டிராகன் என்ன பண்ணும், பிரவுன் பியர்டோட வாழை ஒரு கபு, அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவான். எல்லாத்தையும் செம ஹாப்பி. அப்படித்தான் பிரவுன் பியர்டு, அப்படித்தான், விடாத போ போ போன்னு அவனை என்கரேஜ் பண்ணுவானுங்க. அட வீணா போனவனுங்களா, என்ன போட்டு ஒரு டிராகன் கடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை கண்டுக்காம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டிகிட்டே ஓடுவான். அப்படியே கட் பண்ணி இங்க ட்ரெஃபல்கர் லாவை காட்டுறாங்க. அவன் ரூம் ஒன்னு கிரியேட் பண்ணி அழகா டோரை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ள கூட்டு போயிருவான். அவன் நினைச்சானா அப்படியே பூந்து போலாம். ஆனா கூட ஆள் இருக்காங்கல்ல. அதே நேரம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஆளுங்க முயற்சியை விடவே இல்லை. ஒரு குரூப் பெரிய பெரிய வெயிட் எல்லாம் வச்சு இடின்னு இடிச்சு பாப்பானுங்க, வேலைக்கே ஆகல. இன்னொரு குரூப் கத்தியை வச்சு வெட்டுன்னு வெட்டி பாப்பானுங்க, அதுவும் வேலைக்கே ஆகல. சொல்ல போனா கத்தியே பிச்சுக்கிச்சு. என்னடா பண்றதுன்னு திரும்பினா அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு சங்குதான், இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த டோரை போட்டு குத்திட்டே கிடப்பானுங்க. ஆஹா, பாய்சன் கேஸ் வருதேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருந்த கடைசி ஹோப் அவங்க கேப்டன் மட்டும் தான். அவங்களையுமே கெட்டி மேல தொங்க விட்டாயிலே. அவனுக்கு தெரியல அவங்க தப்பிச்சது. என்ன பண்றது, இதுதான் நம்ம முடிவுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சு அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகும். அவ்வளவுதான், அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம தப்பிச்சிட்டோம்,
இனிமேட்டு நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு கத்திட்டு இருப்பானுங்க. உள்ளுக்குள்ள இருந்த மஞ்சமாக்கானுங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு வருவானுங்க. ஐயோ எவனோ லிவரை அமுக்கி டோரை ஓபன் பண்ணிட்டான். எந்த பேதியில போனவன்னு தெரியல. இப்படியே விட்டோம்னா G5 சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. சட்டு புட்டுன்னு அந்த டோரை ஓபன் பண்ணும், அச்சி க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவனுங்க எல்லாருமே உள்ள வந்துகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவானுங்க. மேல ட்ரெஃபால்கர்லா, லூஃபி, ஸ்மோக்கர்னு மொத்த கூட்டமும் அங்க இருந்த மஞ்சமாக்கானுங்களை அடிச்சு போட்டுட்டு சும்மா கெத்தா நின்னுட்டு இருப்பானுங்க. இந்த 3 பேர்த்துல ஒருத்தன் வந்தாலே ஓட ஓட விட்டு அடிப்பான். இத்தனை பேர் வந்திருக்காங்க, செதுக்கிற மாட்டாங்க. அதுலயே லூஃபிய பாத்தீங்களா சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறத. இப்ப ட்ரெஃபால்கர்லாம் எப்படியாச்சும் அவனோட ஹார்ட்டை மட்டும் காப்பாத்தி ஆகணும், இல்லன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். லூஃபி அந்த மாஸ்டரை கடத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். ஸ்மோக்கர் நான் ஏன்டா இவனு கூட இருக்கணும், ஐயோ உசுர வாங்குறானுங்களேன்னு புலம்பி தள்ளுவான். சரி ஒரு வழியா எல்லாம் உள்ள வந்து சேர்ந்தாச்சு, டோரை மூடிடலான்னு சொல்லிட்டு மூடுவான். அப்ப தான் நம்மளுக்கு அங்க பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்தவங்க அந்த லேபோட டோரை மூடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ சட்டு புட்டுன்னு உள்ள போய் ஆகணும், இல்லன்னா அந்த கேஸால நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பயம். ஆனா ஜோரோ தான் அந்த சாமுராய் கிட்ட ஏய் உன்னால இரும்ப வெட்ட முடியுமான்னு கேட்பான். அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தே இல்லம்பானா. உடனே பிரவுன் பியர்டு கிட்ட நீ பாட்டுக்கு ஓடு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடாதேம்பாங்க. ஏன்டா முட்டிட்டு சாவணுமான்னு கேட்டா அப்ப நீ கேஸ்ல சாகுறியா, மூடிக்கிட்டு சொன்ன சேடா நாங்க பாத்துக்கிறோம் பாங்க. உடனே பிரவுன் பியர்டு போறப்ப அவன் ஒரு இரும்பு பைப்பை கையில எடுத்துக்குவான். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு. உசோப்பும் நமியும் வேற வழி இல்ல இடிச்சிடலாம், அப்பவாச்சும் தப்பிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோன்னு ஆர்வமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இவனு 2 பேரும் ரெடியா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேல ஏறி ஒரு ஜம்ப போட்டு ஒரே வெட்டு. இந்த பக்கம் ப்ளூ கலரு அது நம்ம ஜோரோ, அந்த பக்கம் நெருப்பு அது அந்த சாமுராயி. இரும்பு டோர்ல பயங்கரமான வெட்டு, அப்படியே உடைச்சுக்கிட்டு உள்ள வருவானுங்க. டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம். இப்படி வெட்டி தள்ளிட்டு வந்தா எப்படி தப்பிக்கிறது? இவங்க வந்ததுல மத்தவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான், ஆனா கேஸும் உள்ள வந்துருமே. அதனாலேயே அங்க இருக்க G5 ஆளுகெல்லாம் பதறி தள்ளுவானுங்க. லூஃபி இருந்துகிட்டு ஏய் நான் இங்கதான் இருக்கேன் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அப்புறம் கேப்ப தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு கெத்தா நம்ம எல்லாருமே பழையபடி ஒண்ணு சேர்ந்துட்டோம், தட்டி தூக்கலான்னு கெத்தா சொல்லுவான். அவ்வளவுதான்.